ஹாய், இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான பருப்பு அடை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கடலை பருப்பு, சேம் அதே ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு 3 hours ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் திருகி அதை வெறும் கடாயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே கடாயில் நல்லா கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் அது நல்லா வதக்கினதும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கூடவே உப்பையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது பூண்டு, காஞ்ச மிளகாய், சோம்பு இது எல்லாத்தையும் ஊற வச்ச பருப்போடு சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்த்து கலக்கும்போது கூடவே பெருங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல்லில் அடை ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு திருப்பி போட்டால் டேஸ்டான பருப்பு அடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.